வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பதிவு, குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாதா அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாதா என்ற கூற்று முற்றிலும் ஒரு தவறான ஆதாரமற்ற கூற்றாகும். எந்த சாஸ்திரத்திலும் இவ்வாறு கிடையாது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆகாது என்றும் சிலர் கூறுவதும் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணன் தாய்மாமனான கம்சனை கொன்றதை உதாரணமாக காட்டுகிறாங்க. குழந்தை கொடி சுற்றி பிறந்துவிட்டால் என்ன செய்வது என்பதுதான் பலரது பயம். ஆனால் குழந்தை கொடி சுற்றி பிறப்பதால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. உங்கள் குழந்தை கருவில் இருக்கும் பொழுது ஒரு சில சிறு சிறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. கருவில் இருக்கும் குழந்தை சுற்றிலும் நகர்கிறது, உதைக்கிறது, உணர்ச்சிகளை கூர்மையாக்கிக் கொள்கிறது, ஊட்டம் பெற்று வளர்கிறது. இவையெல்லாம் நடக்கும் பொழுது உங்கள் குழந்தையுடன் வளரும் தொப்புள் கொடியானது குழந்தையின் கழுத்தை சுற்றி கொள்ள நேரிடலாம். பெரும்பாலும் இந்த நிகழ்வை கர்ப்பத்தின் 2வது பருவ காலத்தில், அதாவது கர்ப்பத்தின் 6வது மாதத்திற்குள் செய்யும் ஸ்கேன் மூலியமாக கண்டறிக்க முடியும். மருத்துவர்கள் குழந்தையை கொடி சுற்றி இருப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று தெரிவித்தாலும் கூட பெரும்பாலானோர் இதை பற்றி அதிகமாக கவலைப்படுகிறார்கள். குழந்தையின் கழுத்தை சுற்றி இருக்கும் நச்சுக்கொடியானது குழந்தை பெண்ணுறுப்பின் வாய்ப்பகுதியை திறந்து கொண்டு வெளியே வருவதற்கு எந்தவிதமான தடைகளையும் ஏற்படுத்துவது இல்லை. அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி மையமானது குழந்தையின் கழுத்தை இந்த நச்சுக்கொடியானது எவ்வளவு இறுக்கமாக சுற்றி இருந்தாலும் கூட குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது என்று தெரிவித்துள்ளனர். ஜோதிட ரீதியாகவும் குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் தாய்மாமனுக்கு ஆபத்து, குடும்பத்திற்கு ஆபத்து போன்ற கட்டுக்கதைகள் நிலவி வருகிறது. ஆனால் உண்மையில் இது போன்ற உண்மை எதுவும் கிடையாது. தாய்மாமனின் ஜாதகத்தை கணித்து பார்த்து மட்டுமே அவருடைய பலனை சொல்ல முடியும் என்று கூறுகிறார்கள். அதனால் தயவு செய்து இது பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். நன்றி.